வணக்கம். தமிழ் ஃபுட் கார்னரில் முருங்கைக்கீரை பொரியல் பண்ணலாம். ஒரு கட்டு முருங்கைக்கீரை காம்பை நீக்கிட்டு இலைகளாக எடுத்து வச்சுருக்கேன். இதை ஒரு அகலமான பாத்திரத்தில் சேர்த்துட்டு 2 தடவை கழுவி எடுத்துகிட்டு வந்துடலாம். முருங்கைக்கீரை பொரியல் பண்ணுறதுக்கு 2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டு சூடானதும் கடுகு உளுந்து சேர்த்துக்கலாம். கடுகு கம்மியாகவும் உளுந்து அதிகமாகவும் சேர்த்தா கீரை பொரியல் நல்லா வாசனையாக இருக்கும். கடுகு உளுந்து பொரிஞ்சிருச்சு. 15 சின்ன வெங்காயம் அதை இதில் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயத்துக்கு பதில் பெரிய வெங்காயமும் சேர்த்துக்கலாம். ஒரு பச்சை மிளகாய் நீல வாக்கில் கட் பண்ணது, ஒரு காஞ்ச மிளகாய் 2ஆக கட் பண்ணது. பச்சை மிளகாவை இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி போட்டிங்கன்னா சாப்பிடும்போது நம்ம ஈஸியாக அதை எடுத்துடலாம். 2 பூண்டு பொடியாக கட் பண்ணது அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது எல்லாம் கொஞ்சம் வதங்கட்டும். கொஞ்சம் நேரம் வதங்கினா போதும். அடுத்து கீரை சேர்க்கணும். கொஞ்சம் வதங்கிடுச்சு. க்ளீன் பண்ணி வச்ச கீரையை சேர்த்துடலாம். எல்லா கீரையும் சேர்க்காம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு இதை வதக்கினதுக்கப்புறம் அப்புறம் சேர்த்துக்கலாம். அந்த எண்ணெயிலே கொஞ்சம் வதங்கிக்கட்டும். அடுத்து கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வதக்கிட்டு எல்லா கீரையும் சேர்த்துடலாம். எல்லா கீரையும் சேர்த்தாச்சு. இந்த மாதிரி எண்ணெயிலே வதங்கும் போது கீரை பொரியல் இன்னும் நல்லாயிருக்கும். எல்லாத்தையும் மறுபடியும் நல்லா ஒன்று போல் வதக்கி விட்டுறலாம். கீரையை அலசி போட்டோம் இல்லையா, அதில் உள்ள தண்ணியே இந்த கீரை வேகிறதுக்கு கரெக்டாக இருக்கும். தேவைப்பட்டால் கொஞ்சம் மட்டும் தெளிச்சுக்கலாம். கீரை பாதி வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு பார்த்து சேர்த்துக்கோங்க. கீரைக்கு அவ்வளோவா உப்பு இழுக்காது. சேர்த்துட்டு மறுபடியும் வதக்கலாம். இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கட்டும். தண்ணியே சேர்க்கலை. கீரை அலசி போட்டோம்ல, அந்த தண்ணியே கரெக்டாக இருந்தது. கீரை இளங்கீரையாக இருந்தது. அதனால் வேகமாகவும் ரெடி ஆயிரும். சப்போஸ் உங்களுக்கு கீரை முத்தலாக இருந்ததுன்னா மட்டும் கொஞ்சம் தண்ணி தேவைப்படும். அப்போ வேணால் தெளிச்சுக்கோங்க. கூடுமான அளவு இளங்கீரையாகவே வாங்கிக்கோங்க. இன்னும் கொஞ்சம் நேரம் வதக்கிக்கலாம். கீரை நல்லா வதங்கிடுச்சு. இப்போ கடைசியாக ஒரு 1/4 டீஸ்பூன் சீரகம் அதை நல்லா இந்த மாதிரி உள்ளங்கையில் வச்சு இப்படி கசக்கி சேர்க்கணும். இப்படி சேர்த்தோம்னா கீரை ரொம்ப வாசனையாக இருக்கும். சீரகம் உடம்புக்கும் ரொம்ப நல்லது. இதை நல்லா கிளறி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். தேங்காய் துருவல் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். கீரை பொரியல், முருங்கைக்கீரை பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இந்த கீரையில் கால்சியம், இரும்பு சத்தெல்லாம் நிறைய இருக்குது. அடிக்கடி சமைச்சு சாப்பிட்லாம். எல்லா குழம்புகளுக்குமே சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். சத்து மிகுந்த முருங்கைக்கீரை பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தமிழ் ஃபுட் கார்னர் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.